பிரம்மாண்ட கூட்டம், தன்னெழுச்சியாக கிளம்பி வந்த மக்கள் அப்படின்னு இங்க எந்தெந்த மீடியாக்கள்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதே மீடியாக்களே இன்னைக்கு அந்த மாநாட்டுடைய உண்மை முகங்களை இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் தான் மாநாடு இந்த லட்சணத்துல நடந்துச்சா அப்படின்ற உண்மைகள் இப்ப வெளியில வந்திருக்குது. அது இல்லாம விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுயலாபத்துக்காக அங்க ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாத முறையில பேசியிருந்தாரு. ஆனா அவருடைய செயல் மூலியமாவே விஜய் எவ்வளவு பெரிய பூமர் அங்கிள் அப்படிங்கறது இன்னைக்கு வெளியில வந்திருக்குது. அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு இருந்தாரு. இன்னைக்கு பெண்கள் மூலியமாவே பதில்கள் வரக்கூடிய வீடியோக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலா போயிட்டு இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மீடியாக்களுடைய இதான் பார்க்கணும். ஏன்னா மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் ஒரு பெருங்கூட்டம் இருக்குது, இதை போட்டா நமக்கு டிஆர்பி அப்படிங்கறதுலதான் சில மீடியாக்கள் கவனமா இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய இதனால இந்த ரசிகர்களுக்கு என்ன பலன், அதோட ஃபேக்டை எடுத்து பல மீடியாக்கள் நீங்க சொல்ல தவறிட்டாங்க. ஆனா அந்த ஃபேக்ட் அன்னைக்கு ஈவினிங்கே அதோட உண்மை தன்மை வெளியில வந்துருச்சு. பார்த்தோம்னா அந்த ஏரியாவே மீட்டிங் நடந்து முடிஞ்ச உடனே அந்த ஏரியாவே ஒரு கலவர காடு மாதிரி கடந்துச்சு. அந்த சேர் வாடகை கொடுத்தாலும் அடிச்சுக்கிட்டு புலம்புறான். ஐயா 15,000 சேர் கொண்டு வந்தாங்க, திண்டுக்கல்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க, வாடகைக்கு ஏதோ 20 ரூபா 30 ரூபா கடைக்குன்னு எடுத்துட்டு வந்தேன், 15,000 சேர் எடுத்துட்டு வந்தேன், 500 சேர் எல்லாம் உடச்சு நாசமாயிட்டாங்க, ஒரு சேர்ல 7 பேர் ஏறி நின்று ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க, சேர் எல்லாம் சுக்குனரா உடஞ்சு போச்சு, ஏங்க அப்படி பண்றீங்க கேட்டா என்கிட்ட சண்டைக்கு வராங்க, அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புலம்பக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு டிவில சோசியல் மீடியால எல்லாத்துலயுமே அந்த காட்சிகள் வெளியில வந்துருக்குது. இதனாலதான் நம்ம பேட்டை டிவி சார்பில் அன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு செஞ்சோம். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சேர் யாருமே சேர் தர மாட்டாங்க, திமுக சதி செய்கிறது அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் ஒரு புலம்புனாங்க. அப்புறம் கேரளாவில இருந்து நாங்க சேர் வர வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. ஏன் உங்களுக்கு சேர் தரலாம், இந்த மாதிரி அநியாயம் பண்றதால யாருமே சேர் தரல. இப்ப கேரளால சேர் வேணுதான் சொன்னீங்கல்ல, இனி கேரளாக்காரன் கூட சேர் தர மாட்டான். அதுதான் உங்களுடைய யதார்த்தம். அப்பேற்பட்ட ஒரு கலவரக்காடு ஆகக்கூடிய அளவுக்கு தான் அந்த இடத்துல நடந்திருக்குது. அதுல ஒரு பையனை பார்த்தேன், ஒரு பையன் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஏன்னா காலையில இருந்து, அதனாலதான் சொல்றேன் இவர் தன்னோட சுயலாபத்துக்காக மட்டுமே ரசிகர்களை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஒரு பையன் மயங்கி விழுந்துட்டான், விஜய் மேடையில பேசிட்டு இருக்காரு, இங்க ஒரு பையன் மயங்கி விழுந்துட்டான். விஜய் ரேம்ப் வாங்க போகும்போது ஒரு கூட்டமே சரிஞ்சு விழுந்துச்சு, அதை விஜய் பாக்குறாரு. ஆனாலுமே அவங்களுக்கு அதை விழுந்துட்டாங்களே அவங்களை யாரோ பிடிங்க எதுவுமே சொல்லல, அங்கேயே பார்த்து டாடா கட்டுறாரு. அதுக்கடுத்து இந்த பக்கம் திரும்பி டாடா கட்டுறாரு. தன்னுடைய நோக்கம் பர்ஃபெக்டா நடந்தா போதும் அப்படின்றது மட்டும் தான் அந்த இடத்துல செயல்படுத்திட்டு இருந்தாரு. அப்ப விஜய் இடத்துல பேசும்போது ஒரு பையன் மயங்கி விழுந்துட்டான். அந்த மயங்கி விழுந்தவன அந்த கீழே படுக்க வச்சுட்டாங்க ஒரு இடத்துல. ஏன்னா காலையில இருந்து வெயில் நின்றுட்டு இருக்காங்க. மயங்கி விழுந்த பையனை படுக்க வச்சுட்டு ஒரு அட்டை எடுத்து அந்த பையனுக்கு விசிறி விடுறாங்க. விசிறிக்கிட்டே கத்துறான், ஒரு கையில விசிறான், தலைவா ஐயோ இரா கொஞ்ச நேரா, தலை ஐயோ ஐயோ கொஞ்ச நேரா அப்படின்னு சொல்லி ஒரு கையில விசிறிக்கிட்டு ஒரு கையில ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இது மாதிரியான ஒரு காட்சிகள் அங்க நடந்தது. இப்போ இன்னைக்கு காலையில வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு பையன் இந்த மாநாடுக்கு போன பையன் அங்க இந்த கூட்ட நெரிசல்ல இந்த இடத்துல அந்த மூச்சு விட முடியாம ஒரு பையன் இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி இன்னைக்கு காலையில வந்திருக்குது. ஏன்னா காலையில இருந்து அவ்வளவு கடுமையான வெயில்ல நிக்கிறாங்க. இவரு அந்த கடைசி நேரத்துல மேடையில வந்துட்டு போனாரு. ஆனா அந்த ரசிகர்கள் பாவம் காலையில இருந்து வெயில்ல நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பந்தலோ ஒரு கூடாரத்துக்கான ஏற்பாடு கூட செய்யல. அப்ப நீ எக்கேடு கட்டு போ, என்னோட வேலை முடிஞ்சா போதும் அப்படின்னு ஒரு சுயலாபத்துக்காக செஞ்சதுதான். எத்தனையோ அரசியல் கட்சிகள், நான் சொல்றேன் பாஜக உட்பட சொல்றேன், எத்தனையோ அரசியல் கட்சிகள் இங்க மீட்டிங் போடும்போது பகல்ல நேரத்துல வைக்கிறதா இருந்தா பந்தல் போட்டு தான் அவங்களுக்கான மீட்டிங் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு மாநாடே கிடையாது, அதை முதல் புரிஞ்சுக்கணும், வார்த்தையை முதல்ல சரியா பயன்படுத்தணும். மாநாடு அப்படிங்கிறது நாள் கணக்கில் நடக்கும். இப்ப திமுக சார்பில் இளைஞரணி மாநாடு நடத்தினாங்க, 2 நாள் நடந்துச்சு, கொள்கை விளக்க மாநாடு. வைகோ ஒரு காலத்துல பேசுவாரு, உலகத்தில் ஏற்பட்ட புரட்சிகள் சொல்லி பல விஷயங்கள் பேசுவாரு. அதுவுமே 1 நாள் 2 நாள் சொல்லி நடக்கும். ஒரு நாள் கணக்கில் நடந்தா அதுக்கு பேர் மாநாடு. இது நடந்தது 2.5 மணி நேரம் தான், ஒரு படம் தான். அதாவது ஆடியோ லான்ச் நடந்துச்சுல, அதுதான் இங்க நடந்துச்சு. புதுசால ஒரு பாட்டு கூட ரிலீஸ் பண்ணி விட்டாங்க இல்லையா, அப்போ ஒரு ஆடியோ லான்ச் வெறும் 2.5 மணி நேரம் நடந்ததுக்கு பேர் மாநாடு கிடையாது, அதுக்கு பேர் பொதுக்கூட்டம். அப்ப அந்த வந்திருந்த தன்னோட ரசிகர்கள் கூட எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுமே செய்ய முடியல. எல்லாம் சேர் அடிச்சு உடச்சு நாசப்படுத்திக்கிட்டு கடைசியில ஒரு சில வீடியோக்கள் பார்த்தேன், இருந்த 4-5 சேரை கையில தூக்கிட்டு போயிட்டாங்க, பைக்ல எடுத்துக்கிட்டு அப்படியே சோல்ல மாட்டிக்கிட்டு கையில வீட்டுக்கு சேரை கொண்டு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுது. அப்ப இதனாலதான் பல கான்ட்ராக்டருக்கும் உங்களுக்கு சேர் தரல. இப்ப கேரளாக்காரன் கொடுத்தா கேரளாக்காரன் அடுத்த வாட்டிக்காகவும் தர மாட்டான். இது யதார்த்த நிலைமை. சரி, அதுக்கடுத்து பார்த்தோம்னா சில காட்சிகள், ஒயின் ஷாப்ல அங்க இருக்க இடத்துல கூட்டம் பார்த்தா, ஏன்னா இவருடைய பேச்சுல எங்கேயுமே வந்த தன்னோட ரசிகர்கள் ஒழுக்கமா இருக்கணும், நீங்க உங்களோட குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்ற அந்த ரசிகர்களோட நல்வாழ்வுக்காக எந்த ஒரு பேச்சும் அந்த இடத்துல பேசல. குறைஞ்சபட்சம் இவ்வளவு வந்தீங்க, காலையில இருந்து வெயில நிக்கிறீங்க, பாதுகாப்பா வீடு போய் சேருங்கப்பா, வண்டி கவனமா ஓட்டுங்க, யாரும் வண்டி கூரைக்கு மேல போகாதீங்க. ஏன்னா பல பஸ்ஸுகள்ல கூரையில ஏறிட்டு டிவிக்கே 2026 நாங்க தான், இந்த ஒரு டைலாக் தவிர நேற்று ஒண்ணுமே கிடையாது. வரவன் எல்லாருமே 2026 நாங்க தான், 1967 1977 2026 நாங்க தான், இந்த ஒரே டைலாக தான் எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. பஸ் கூரை மேல, அதாவது இப்ப சமீபத்துல இந்த ஜாதி வெறியர்கள் அவங்களுடைய ஏதாவது பூஜை நடத்தும் போது அந்த பஸ்ஸுக்கு மேல ஏறி உட்காந்து காரை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு போனாங்கல்ல,
அதேதான் இங்க நினைச்சு, அது ஜாதி வெறி, இது ரசிக வெறி, அந்த மாதிரிதான் எங்க கூட்டம் நடந்து போச்சு. அப்ப வந்து அந்த தன்னோட ரசிகர்களுக்கு கூட எப்ப பாதுகாப்பா வீட்டுக்கு போங்கப்பா, உங்க குடும்பம் உனக்காக காத்துட்டு இருக்குது, உன் குடும்பம் உனக்கு முக்கியம், குடும்பத்தை நல்லா கவனிச்சு பாருன்னு சொல்லி இந்த எந்த ஒரு அறிவுரையுமே சொல்ல. ஏன்னா அவனோட கவனம் குடும்பத்தோட கவனம் பக்கம் போச்சுன்னா இவரை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் வராது, இவரை கொண்டாடுறதுக்கு கூட்டம் வரலன்னா இவரால கட்சியோ சினிமாவோ நடத்த முடியாதுங்கிறதுக்காக எல்லாமே தன்னுடைய சுயலாபத்தை மட்டுமே முன்னிறுத்திய இடத்துல நடத்திட்டு இருந்தாரு. அந்த இடத்துல சில காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சது. டாஸ்மாக்ல பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய கூட்டம், டாஸ்மாக்ல ஸ்கேனிங் ஒர்க் ஆகலன்னு சொல்லி அந்த ரசிகர்கள் அவதிப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி சில செய்திகள். மாநாடு முடிஞ்சோன்னா ஒரு சில பசங்க அந்த இடத்துல போறானுங்க, 2026 தளபதி டிவிக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் மப்புல ஆட்டம் போடக்கூடிய காட்சிகள். காரணம் என்னன்னா தலைமை அவங்களை சரியா வழிநடத்தல அப்படிங்கறதா இங்க எதார்த்தம். கடைசி வரைக்கும் அந்த பசங்களுக்கு ஒரு பையன் பனைமர உச்சில ஏறி நின்று ஆட்டம் போடுறான், கொடி வச்சுட்டு ஆட்டம் போடுறான், அங்க எங்கேயுமே தலைமை பண்பு சரியில்லை அப்படிங்கறத இதோட யதார்த்தம். ஒண்ணும் இல்லைங்க, எத்தனை இந்த நான் சொல்றது இந்த ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ளேயே எத்தனை அரசியல் கட்சிகள் இதோட பிரம்மாண்ட கூட்டம் கூட்டினாங்க. திமுக சார்பில் நடத்தப்பட்ட கூட்டம் இதோட பெரிய அளவுல ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனா அந்த கூட்டத்துக்கு மீடியாக்கள் இவ்வளவு பெரிய ஹைப்லாம் கொடுக்கல. நான் என்ன சொல்றேன், அது அதிக கூட்டமா இது அதிக கூட்டமா அதை நான் சொல்லல. அங்கேயுமே கூட்டம் வந்தது, அந்த ஒழுக்கத்தோட போனாங்க இல்லையா. அதே இவ்வளவு நம்ம எடுத்துக்கிட்டா கூட வெல்லும் சரணாயகம் அண்ணன் திருமாவளவன் சார்பில், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வெல்லும் சரணாயகன் ஒரு கூட்டம் நடத்தாங்க, பிரம்மாண்ட ஒரு கூட்டம். இந்த செய்தியை பிஹைண்ட் டிவில போடும்போது எப்படி தலைப்பு வைக்கிறாங்கன்னா, ட்ரோனுடைய அளவு பத்தவில்லை, தாப்பாங்கல்ல போய் வீடியோ எடுக்கிறாங்க, ட்ரோனோட அளவு பத்தவில்லைன்னு எழுதுறாங்க. அங்கேயுமே திறந்தவெளி மைதானத்தில் நடத்தப்பட்டது, ஆனா மாலை நேரத்துக்கு மேல எடுக்கப்பட்டது. அந்த வந்திருந்த அந்த தொண்டர்களுக்கு ஒரு சிறு பாதிப்பு கூட ஏற்படலாம் சொல்லி தொண்டர்கள் மேல அக்கறையோட நடத்தப்பட்ட மாநாடு தான் இது மாதிரியான கட்சிகளுடைய மாநாடு. சரிக்கு வெல்லும் சரணாயகம்ல அண்ணன் திருமாவளவன் பேசி முடிச்சாரு, ஒருத்தர் கூட அந்த கூட்டத்துல வந்து நான் வந்து போல. ஆனா இங்க விஜய் பேசிட்டு இருக்காரு, பேசும் போதே பல கூட்டங்கள் வெளியில போயிடுச்சு. சாரசாரி நேத்து பிஹைண்ட் கலாட்டா எதெல்லாம் இவங்களுக்கு பில்டப் காட்டினாங்களோ அந்த மீடியாக்கள் இந்த செய்தியை போடுறாங்க. விஜய் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கூட்டம் சாரசாரியா வெளியில போகுது. ஏங்க வெளியில போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அவரை பார்த்துட்டா அவள்தான் போயிட்டோம், அவரை பார்க்கறதுக்காக தான் வந்தோம் போயிட்டோம். அப்ப இவங்களுக்கு கட்சியோ எதுக்காக இந்த கட்சி, எதுக்காக இந்த நம்ம அரசியலுக்கு வந்திருக்கிறோம், அரசியல்னா என்ன, இனி மக்களுக்கு என்ன சேவை செய்யணும் எதுவுமே தெரியாது. சினிமா தேட்டர்ல கத்துறேன், இப்ப இங்க வந்து இந்த பந்தல்ல வந்து கத்துறேன், இதுதான் இவங்களுடைய அரசியல் நகர்வு. ஆனா திருமாவளவன் அந்த மேடையில பேசும்போது பேசி முடிச்சிட்டாரு, கூட்டத்துல ஒருத்தர் கூட அங்க வந்து நகரல. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய அந்த தொகுப்பாளர் சொல்றாரு, நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போங்க, பத்திரமா போங்க அப்படிங்கிறாரு. யாருமே எந்திரிக்கல. திருமாவளவன் அண்ணா மேடையில இருக்க வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் அப்படின்ற அந்த தொண்டர்கள் அப்படியே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தொகுப்பாளர் சொன்னாரு, தோழர் நீங்களே சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் மக்கள் கலைஞ்சு போவாங்க போலன்னு. அண்ணன் திருமாவளவன் மைக்க வாங்கி பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க, எல்லாம் கலைஞ்சு போங்க, மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஒழுக்கமான்போட அங்கிருந்து கிளம்பி போனாங்க. விஜயகாந்த் கூடாத கூட்டமா? விஜயகாந்த் முதல் கட்சி அறிவிப்பு செய்யும்போது கூட்டம் கூட்டுறாரு. இன்னைக்கு விஜய்க்கு என்ன கூட்டம் வந்ததோ அதோட 2 மடங்கு கூட்டம் வந்தது. அதனால கூட்டத்தால மட்டுமே ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிட முடியும் அதெல்லாம் நினைச்சனா இது சினிமாத்தனமான பிம்பம். ஏன்னா பொதுவாகவே இந்த சினிமா ரசிகர்களுக்கு அவ்வளவு நாங்க 1000 கோடி அடிப்போம், அசால்ட்டா 1000 கோடி அடிப்போம், அமெரிக்கா ஜார்ஜ் புஷ் எல்லாம் அகடி ஓடுறான், ட்ரம்ப் எல்லாம் அப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான சினிமாத்தனமான ஒரு ஓவர் பில்டப் கொடுப்பாங்க இல்லையா. அது இந்த ஓவர் பில்டப் பேச்சுதான் இந்த இடத்துல நடந்துட்டு இருந்தது. கடைசி வரைக்கும் தன்னுடைய தொண்டர்கள் மேல எந்த ஒரு அக்கறையும் இல்லை. ஆனா அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்ன, இவங்க திமுக எந்த ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்றல, பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாருல, கடைசி வரைக்கும் ஒரு டேட்டா கூட சொல்லல. நேற்று வீடியோக்குள்ள நம்ம டேட்டா கூட சொல்லியிருந்தோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பெயர் நீங்க கேளுங்களேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பா ஐடில வேலை செய்யக்கூடிய பெண்கள், நைட்டு 3 மணிக்கு நான் வேலைக்கு வரேன், பாதுகாப்பா இருக்கேன். நான் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வரேன், தமிழ்நாடு எனக்கு பாதுகாப்பா இருக்கு. நான் டெல்லியில இருந்து வரேன், இங்க வந்து வேலை செய்யறேன், எங்க ஊரோட இது பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி இங்க பணிபுரியக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய சொல்றதே கேளுங்களேன். அப்போ கள நிலவரம் என்ன அப்படின்ற எதுவுமே தெரியாம வாய்க்கு வந்தபடி பொய் அடிச்சு விட்டு தான் விஜய் அந்த இடத்துல போயிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பெண்கள் இவ்வளவு உறுதியா சொல்லும் போது விஜய் இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, வாக்குறுதியை நிறைவேற்றினாங்கன்னு சொல்லி அந்த ஒண்ணும் தெரியாத அந்த விடல பசங்களை இவர் கிட்டத்தட்ட மூலச்செலவு செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். திமுகவுக்கு எதிராக பாஜகவுக்கு பக்கமா அந்த பசங்களை திருப்பாம திமுகவுக்கு எதிராக அந்த பசங்களை திசை திருப்பி இருக்கிறாரு அப்படிங்கறத மட்டுமே அங்க புரிஞ்சுக்க முடியுது. இதுல சொல்லிட்டு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த அங்கிள் சொல்லி நேற்று அநாகரிக பேச்ச விஜய் பேசினாரு. அதனாலதான் நமக்கு அது சுத்தமா கொஞ்சம் கூட அந்த பேச்சுல உடன்பாடே கிடையாது. என்னங்க அங்கிள் நல்ல வார்த்தை தானே அப்படின்னா அது சொன்ன நோக்கத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா எப்படி அம்மா அப்படின்னு பேசப்பட்டதோ, இன்னைக்கு ஒரு பல நல்ல திட்டங்கள் செய்யறதால என்ன பல பேர் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர் போகக்கூடிய பல இடங்கள்ல கல்லூரி மாணவிகள் பெண்கள் பல பேர் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப என்ன பல பேர் அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதனால அதை கெடுக்கணுங்கிறதுக்காக, அந்த இமேஜை ஒட்டுமொத்தமா உடைக்கணுங்கிறதுக்காக அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் சொல்லி அந்த கொச்சப்படுத்துற மாதிரி பேசினாரு. இன்னைக்கு அவரோட ரசிக குஞ்சுகள் என்ன பண்ணுது,
என்ன மாமா சௌக்கியமா அப்படி சொல்லி இத மாமா அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போறாங்க. இது ரொம்ப ஒரு மோசமான அநாகரிகமான பேச்சு. இன்னைக்கு அவங்க முட்டு கொடுப்பாங்க, ஏங்க அங்கிள் கெட்ட வார்த்தையா, உங்களை யாருமே அங்கிள் கூப்பிடலையா அப்படின்னா, அங்கிள்னா நீ எப்ப சொல்ற? சரி, நீ யோகியனா இருந்தா என்ன செய்யணும்? ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது ஆன்டி, ஜெயலலிதா ஆன்டி அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஜெயலலிதா இருக்கும்போது என்ன பண்ணீங்க? போய் அக்கல்ல போய் 2 அக்கல்ல கையை விட்டுக்கிட்டு, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவங்கள சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம், அம்மா நேரம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம், தலைவா படத்துல எந்த தப்பும் இல்ல, இப்படி அக்கல்ல கை விட்டு மக்களா அந்த இதுல பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஆள் இல்லாத கடையில வந்து டீ ஆத்திரம் அப்படிங்கிற கதையா ஸ்டாலின் அங்கிள் பேசுறாருன்னா, அப்ப இவருடைய நோக்கம் என்னன்னா, தன்னை முன்னிலைப்படுத்தணும், இந்த முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தன்னோட பிரேமை மட்டும் முன்னிறுத்துறதுக்காக எதிரில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இழிவுபடுத்தக்கூடிய பேச்சு தான். அந்த பேச்சுல நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். ரஜினிகாந்த் மறைமுகமா குற்றச்சாட்டு சொல்றாரு, அவர் வந்து பாதியில வந்துட்டு பாதியில போயிட்டாரு அப்படின்னு. நான் ஒன்னும் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அரசியலுக்குள்ள வரல, கமலஹாசனை கிண்டல் பண்றாரு. செத்த மிருகத்தெல்லாம் சிங்க வேட்டையாடான்னு சொல்லி சீமான், எடப்பாடி எல்லாரையுமே ஒரு தரக்குறைவா ஒரு நாகரிகமற்ற ஒரு முறையில விமர்சனம் செஞ்சாரு. அந்த மாதிரிதான் இந்த அங்கிள் சொன்ன விமர்சனமும். சரி, அங்கிள் விமர்சனம் செஞ்சார்ல, இவர் ஒட்டுமொத்தத்தில் அவரோட பேச்சு அங்க பூமர் அங்கிளா தான் இருந்தது. அதாவது பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்றாரு. பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நைட்டு 3 மணிக்கு வேலை செய்யக்கூடிய பெண்கள் சொல்றாங்க, 3 மணி ஆனாலும் என்னால சேஃபா போயிட்டு வர முடியுது அப்படின்னு அவங்களை கருத்து சொல்றாங்கன்னா, அப்ப விஜயோட பேச்சு இங்க பூமர் அங்கிளான ஒரு பேச்சு. நரேந்திர மோடியோட பேரை சொல்லும் போது, ஏன்னா அந்த பேரை என்னைக்காவது ஒரு நாள் தான் சொல்லுவார் இல்லையா, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடின்றதான் நரேந்திர மோடியோட முழுமையான பேரு. அந்த இடத்துல இவர் பேசும்போது நரேந்திர தாமோதர பாய் மோடி அப்படிங்கிறாரு. அந்த பேரை கூட, அதாவது படிச்சு மனப்பாடம் பண்ணி தான் வரீங்க, அந்த மனப்பாடம் பண்ணதையும் ஒழுங்கா ஒப்பிக்க தெரியல. ஏன்னா காரணம் பூமர் அங்கிள் அப்படிதான் பேசுவாங்க. அப்புறம் அந்த பேசிட்டு இவர் எப்பவுமே ஆடியோ லான்ச்ல ஒரு குட்டி கதை சொல்லுவாரு. நேத்துமே ஆடியோ லான்ச் நடந்துச்சு இல்லையா, அதுலயுமே ஒரு குட்டி கதை சொன்னாரு. ஒரு ராஜா வந்து தளபதியை தேர்ந்தெடுக்காரு, விதையை கொடுத்து வளர்த்துற சொன்னாருன்னு. இந்த கதை எங்க இருக்குன்னு பார்த்தா, சீமான் கொஞ்ச நாள் முன்னாடி மேடையில பேசினாரு. இதே கதையை சீமான் சொன்னாரு. அந்த கதையை எடுத்துட்டு வந்து இங்க பேசுறாரு. அப்ப இது குட்டி ஸ்டோரி இல்ல, இது சுட்ட ஸ்டோரி. அவர்கிட்ட வந்து சுத்தி காப்பி அடிச்சு வந்த ஸ்டோரி. அப்ப இவருடைய பேச்சு ஒட்டு மொத்தமே அங்க ஒரு பூமர் அங்கிள் தனமா தான் இருந்துச்சு. ஆனா வந்திருந்த அந்த அப்பாவி பசங்க, இந்த முகத்தை நான் பார்த்தா போதும், அவர் பேசுறது எனக்கு தேவையில்ல, அவர் என்ன பேசுறது எனக்கு எதுவுமே புரியாது, எனக்கு கிரீஸ் தடவுவாங்க, அந்த கிரீஸையும் தாண்டி நான் போவேன் அப்படின்னு சொல்லி அப்பாவித்தனமா வந்திருக்கான்ல, அவனுங்க எல்லாம் அப்படி மூல செலவு செஞ்சு நம்ப வச்சாரு. இவங்க ஏதாவது வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா சொல்லுங்க, ஏதாவது நிறைவேற்றினாங்களா சொல்லுங்க. நம்ம அவன் என்ன செய்வான், தலைவர் சொன்னா இல்ல இல்ல இல்லன்னு கீழே கத்துறான். அப்ப எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலையா? அதனாலதான் ஒரு பூமர் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. இங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கொடுத்த வாக்குறுதி மட்டும் இல்ல, கொடுக்காததுக்கு மேலேயுமே நிறைவேற்றுறாங்க. இதை நம்ம பேசும்போது நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, நீ திமுக ஊப்பி 200 ரூபாய் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போ, எது நேர்மையோ அது நீதி நம்ம பேசிதான் ஆகணும். விஜய் அரசியலுக்கு வரும்போது நம்ம அன்னைக்கு அந்த அரசியலை வரவேற்றோம். அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குன்ற பார்த்து நம்மளுடைய அடுத்த கட்ட ஆதரவு சொல்லலான்னு பார்த்தோம். ஆனா அந்த அரசியலுங்கிறது மோசமான ஒரு தற்குறித்தனமான ஒரு அரசியலா இருக்குது. அந்த நம்பி வந்த இளைஞர்களை ஆக்கப்பூர்வமான அரசியல் பக்கம் வழிநடத்தாம அவங்களை கடைசி வரைக்கும் தற்குறிகளாவே வச்சு அது மூலமா நான் தன்மானத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியலை செய்யறாரு. திமுக எந்த வாக்குறுதி நிறைவேற்றலையா? இங்க விடியல் பயணம் சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு டோட்டல் இந்தியா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. விடியல் பயணம், பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணம் அப்படின்றது. இதை கூட இலவச பயணம் அவங்க பேர் வைக்கல. அந்த பெயர்ல கூட கலைஞர் எப்படி விதவைகளுக்கு கைம்பெண்ணு பேர் வச்சாரோ, ஊனமுற்றோர்களுக்கு மாற்றுத்திறனாளின்னு எப்படி பெயர் வச்சாரோ, அந்த பெயர் கண்ணியம் இங்க பாதுகாக்கப்படுது பாருங்க. அந்த பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து. இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதை பத்தி ஒரு பாராட்டி ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதும் போது, இந்த கட்டணமில்லா பேருந்து மூலியமா, விடியல் பயணம் மூலியமா தமிழக பெண்கள் மாசத்துல 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அவங்க சேவ் பண்றாங்க. அவங்களுடைய டெய்லி எக்ஸ்பென்சிவ்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி, அந்த பெண்கள் அவங்களும் வெளியில வரணும், வீட்டுல இருந்து முடங்க கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெண்களுடைய மேம்பாட்டுக்காக ஒரு அருமையான ஒரு திட்டம். இந்த திட்டம் ஒரு அருமையான திட்டமா இருக்கிறதால இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இந்த திட்டத்தை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. போன வாரம் சந்திரபாபு நாயுடு ஆந்திரால இதே ஸ்கீமை கொண்டு வந்துட்டாரு. அப்ப எல்லா மாநிலத்துக்குமே முன்னோடியா இந்த ஒரு திட்டம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினாங்க. அதுக்கடுத்து கலைஞர் உரிமை தொகை, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை, இதுவும் உதவித்தொகைன்னு அவங்க பேர் வைக்கல, உரிமை தொகைன்னு பேர் வச்சு மாதம் அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது மூலியமா அந்த பெண்களுக்குன்னு ஒரு செலவு இருக்கும். அவங்க விரும்பின பொருள் அவங்க வாங்கி சாப்பிடட்டும், அவங்க பணம் சேமிச்சு வைக்கட்டும். இது மூலியமா அந்த பெண்கள் விரும்பினதை வாங்கி செலவு பண்றது மூலியமா அந்த பெண்களோட தேவை நிறைவேறும், நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும், அதிக அளவுல சின்ன சின்ன வணிகங்கள் பெரிய அளவுல வரும்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு திட்டம். இந்த திட்டம் அருமையா இருக்கிறதாலதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமா இருந்தாலும், பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமா இருந்தாலும் எல்லா இடங்களிலும் இன்னைக்கு இந்த திட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க. இலவசமே நாட்டை சீரழிக்குன்னு சொன்ன நரேந்திர மோடி, அமித்ஷா அவங்களோட மாநிலங்கள்ல நாங்க ஆட்சி கொண்டா மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோம், 1500 ரூபாய் தரோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு அருமையான திட்டம். இந்த திட்டமும் தமிழ்நாட்டில் தான் முதல் முறை அறிவிக்கப்பட்டது. அந்த கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினாங்க. இது இல்லாம பெண்களுடைய மேம்பாட்டுக்காக, அதாவது பெண்களுடன் தொழில் முனைவோரா அவங்க மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக மகளிர் சுய உதவிக்குழு,
பெண்களுக்காக பிங்க் ஆட்டோ, அந்த பெண்கள் நீங்க ஆட்டோ ஓட்டக்கூடிய பெண்களா இருந்தா உங்களுக்காக ஸ்பெசிபிக்கா பிங்க் ஆட்டோ அப்படின்னு சொல்லி அதுக்கான அவங்களுக்கு லோனுக்கான ஏற்பாடு எல்லாமே செஞ்சு அவங்க தொழில் முனைவரா நீங்க முன்னாடி வரணும். அதனாலதான் நேத்து வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம், இந்தியாவிலேயே டோட்டல் 100% இருக்குன்னா அதுல பெண்கள் பணிபுரியக்கூடிய பெண்கள்ல தமிழ்நாட்டுல மட்டுமே 41% மேல பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்தியாவிலே முன்னோடியா இந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, பெண்களுக்கான எல்லா கட்ட வசதி வாய்ப்புமே இருக்குது. ஆனா இந்த பூமர் என்ன சொல்றாருன்னா இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பொய்யான விஷயங்களை இங்க பரப்பிட்டு இருக்கிறாரு. இதையும் தாண்டி புதுமை பெண் திட்டம் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு திட்டம். அதாவது அரசு பள்ளிகளில் படிச்ச ஒரு மாணவி அவங்க உயர்கல்விக்கு போகும்போது அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி செலவுக்காக கொடுக்கப்படும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு புக்ஸ் வாங்குறதுக்கோ கல்வி செலவுக்கோ பயண செலவுக்கோ பல தேவைகள் இருக்கும். அப்ப அப்பா அம்மாவுக்கு போய் நம்ம பிரஷருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பல ஆசைகளை மனசுல போட்டு புதைச்சுக்கும். அப்ப அந்த பிள்ளைங்கள் கல்வி அது தடைப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக மாசம் 1000 ரூபாய் அந்த பிள்ளைங்களுக்கு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவிகள் அவங்களோட கல்விக்கு எந்த வகையிலும் தடை பெறக்கூடாதுன்னு சொல்லி புதுமை பெண் திட்டம், தமிழ் புலவன், நான் முதல்வன், இப்படி எத்தனையோ மாணவர்களுக்கான திட்டம் இருக்குது. இந்த தமிழ் புலவன் அப்படிங்கிறது ஒரு மாணவன் வந்து தமிழ் வழி கல்வியிலேயே படிச்சு வர்றாரு அப்படிங்கும்போது அவர் நாளைக்கு உயர் படிப்புக்கு ஆங்கில வழி கல்வியை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு மாசத்துக்கு கல்வி செலவுக்காக ஒரு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். ஏன்னா ஆங்கில கல்வி தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கான புத்தகங்கள் வாங்குறதுக்காக பல தேவைகள் இருக்கும். அப்ப அவன் ஆங்கில வழி கல்வி ஒரு சாமானிய மாணவனுக்கு, தமிழ் வழி படித்த மாணவனுக்கு உயர்கல்வியோ ஆங்கில வழி கல்வியோ அவனுக்கு எங்கேயுமே தடைப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கல்விக்கான ஏற்பாடு. நான் முதல்வன் திட்டம் மூலியமா நீ படிச்சுட்டு வந்துட்ட, டிஎன்பிஎஸ்சி உட்பட எல்லா படிப்பும் படிச்சுட்டு வந்துட்ட, அந்த படிப்பு படிச்ச உனக்கு வேலை கிடைக்கணும்ல, அந்த வேலை வாய்ப்புக்கான ஏற்பாடு தான் நான் முதல்வன் திட்டம். இது எல்லாத்தையோட சூப்பரான ஒரு திட்டம். அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டம். அதாவது எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவங்க, ஆதி திராவிடர்கள், பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் இவங்க வெளிநாடுகளுக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான கல்விக்கான ஏற்பாடு. அதாவது இந்த மாணவர்களுக்கு யார் வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மாணவர்களுக்கு அவங்களுக்கு விமான கட்டணம், அவங்களுக்கு விசா கட்டணம், கல்வி கட்டணம், அவங்களுடைய வாழ்வாதார கட்டணம் எல்லாமே சேர்த்து ஒரு மாணவனுக்கு 36 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி உதவி செய்யப்படுது. ஆக்சுவலா இந்த ஸ்கீம் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது 24 லட்சம் 25 லட்சம் தான் இது இருந்தது. இது ஆனா முறையான அவேர்னஸ் இல்லாம இருந்தது. 2002 2003 நினைக்கிறேன், 2002 2003 இருந்து 2021 திமுக ஆட்சிக்கு வர்றது வரைக்கும் வெறும் ஒரு 9-10 மாணவர்கள் தான் இது மூலியமா பயனடைஞ்சாங்க. ஆனா இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2022 இருந்து இப்போ வரைக்கும் மட்டுமே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இதுல பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. போன வருஷம் மட்டுமே 171 மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் கல்வி கற்று இது மூலியமா பயனடைஞ்சு பட்டம் பெற்று திரும்பி வந்தாங்க. இப்ப இந்த வருஷம், போன வருஷம் 171, இந்த வருஷம் 400க்கு மேல அப்பாயின்மெண்ட் வந்திருக்குது. அந்த அளவுக்கு மாணவர்கள் இதை முழுமையா பயனடைஞ்சு அதுல இருக்கக்கூடிய ஒரு மாணவி நிவேதான் சொல்லக்கூடிய ஒரு மாணவி எல்லா மீடியாவுக்கும் பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த ஸ்கீம் எங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு டெல்டா மாவட்டங்களில் எங்க சாமானிய இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்த, எஸ்டி சமூகத்தை சேர்ந்த, சாதி ரீதியா ஒதுக்கப்பட்ட மாணவர்களுமே நீ உயர்கல்வி அயலகம் போய் படிக்கணும், வெளிநாட்டுல போய் படிச்சு வா, டெல்டால இருக்க நீ லண்டன்ல வரைக்கும் நீ போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்கீம் கொடுத்து 24 லட்சம் ரூபாய் இருந்த அந்த நிதி உதவித்தொகை 36 லட்சமா உயர்த்தி சாமானிய சாதி ரீதியா ஒதுக்கப்பட்டவங்களும் நீ சாதனை படிக்கக்கூடிய மாணவர்களா வரணும்னு சொல்லி இவ்வளவு ஒரு அற்புதமான திட்டங்கள், மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டம். இந்த திட்டத்தையுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் உட்பட பல ஊடகங்கள் இதை புகழ்ந்து பேசி ஆர்டிகல் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் நல்லா பாருங்க, இங்க வாக்குறுதி நிறைவேற்றப்படலன்னு விஜய் சொல்றாரு. இங்க எல்லா வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு எல்லா மாணவர்களுமே ஒரு அறிவாளி மாணவர்களா, ஒரு கல்வி ரீதியா முன்னேறின மாணவர்களா, இந்த மாணவர்கள் அடுத்த தலைமுறைய ஒரு அறிவு சார்ந்த தலைமுறையா இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவரு தன்னை நம்பி வந்த அந்த ரசிகர் கூட்டத்தை கூட முறையான நிழல் ஏற்பாடு, பாதுகாப்பு ஏற்பாடு எதுவுமே செய்யாம அவங்களுடைய நீ பாதுகாப்பா வீட்டுக்கு போப்பா அப்படின்றத கூட சொல்லாம அந்த பசங்களை கடைசி வரைக்கும் தற்குறிகளாவே வச்சிருக்கக்கூடிய இந்த நபர் பின்னாடி போறதுங்கிறது இது ஒரு ஆபத்தான அரசியலை தேடி போறது அப்படிங்கறது அதுல யதார்த்தம். இன்னும் நம்ம சொல்றதா எவ்வளவு நாள் சொல்லிட்டு போலாம், வீடியோ லென்த்தா போயிடக்கூடாதுக்காக நான் எவ்வளவு சுருக்கமா தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க சொன்ன வாக்குறுதிகள் மட்டும் இல்ல, சொல்லாத வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்றப்பட்டது. இப்போ இணைய தொழிலாளர் கூடம்னு ஒண்ணு இருக்குது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, யூபர் இது மாதிரியான வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் வெயிலே கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சவாரி வரணுமோ, அடுத்த ஆர்டர் வரணுமோன்னு வெயில தான் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். அப்ப இப்படி ரெஸ்ட் எடுக்கிறவங்க ஏசி ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி இணைய தொழிலாளர் கூடம்னு ஒரு கூடம் ஏற்படுத்தி அந்த ஏசி ரூம்ல போய் அவங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அங்க அவங்க மொபைலோட சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு, இந்த அளவுக்கு இதெல்லாம் திமுக வாக்குறுதியில கிடையவே கிடையாது. சொல்லாத வாக்குறுதியில் நிறைவேற்றாங்க. அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா, இங்க சாமானிய மக்களும் தொழில் ரீதியா இருக்கவங்களும் முன்னேறி வரணும், ஒரு கல்வி ரீதியா இருக்கக்கூடிய மக்கள் கல்வியில உயர்ந்த கல்வி நீ படிச்சு பெரிய அளவுல சாதனை படைக்கணும், அதுல உன்னுடைய பொருளாதாரமோ உன்னுடைய ஜாதியோ சமூக கட்டமைப்போ எதுவுமே உன்னை தடுக்க கூடாது, எல்லா வகையிலும் நீ உயர்ந்து வரணும் சொல்லி ஒரு தலைமுறையை உயர்த்தக்கூடிய ஒரு திட்டங்களை பார்த்துட்டு இது வந்து அங்கிள் சொல்லி கிண்டல் பண்ணி அநாகரிக அரசியல தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல தன்னை நம்பி வந்த ரசிகர்களுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்காத விஜய் பூமர் அங்கிள் தான். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.